as I have told you, agreeing the terms of audit engagements அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சி நமக்கு ஜென்ரல் பார்லன்ஸில் என்கேஜ்மெண்ட்னா என்ன தெரியும், ஓகே ஒரு பெட்ரோத்தல் என்கேஜ்மெண்ட்டு அப்படின்னு தெரியும். அதில் கூட என்ன அர்த்தம், வை டு யூ திங்க் இட் இஸ் கால்ட் அஸ் அன் என்கேஜ்மெண்ட்? பிகாஸ் அவங்க ஒரு சர்டன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அக்ரி பண்ணி தேர் என்டரிங் இன்டு லைஃப்பில், அதான என்கேஜ்மெண்ட்டு. ஸோ இங்கேயுமே என்னென்னா ஒரு கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க ஆடிட் பண்ணணும்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஓகே ஐம் கோயிங் டு ஆடிட் அப்படிங்கிறத நம்ம அவங்ககிட்ட தெரிவிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரு கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட்டில் தான் என்ட்ரு ஆக போகிறோம். இப்போ ஒரு கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு சேல் டீடு நம்ம செய்கிறோமோ, இல்லை எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சரி பார்க்குறோமோ, அதே மாதிரி ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியில் நான் ஆடிட் பண்ண அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கும் பொழுது அவர் சில விஷயங்களை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு செக்லிஸ்ட் வச்சுருக்கணும். இந்த விஷயம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததுக்கு பிற்பாடு தான் he can be rest assured that yes I can enter into this engagement அப்படிங்கிற மாதிரி அவரால் டிசைட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SA 210 deals with the auditor's responsibilities in agreeing the terms of the audit engagement with the management or TCWG யார் அங்கே இருக்காங்களோ அவங்கக்கிட்ட. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு வந்து ஒரு ப்ரீ கண்டிஷன்ஸ்னு இருக்கும். இந்த ப்ரீ கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கான்னு பாருங்கள். இது இருந்துச்சுன்னா தான் யூ ஷுட் பி அக்செப்டிங் இட் அப்படின்னு. அப்போ அது என்னப்பா ப்ரீ கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ கண்டிஷன்ஸ் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கணும். வாட் ஆர் த சர்டன் ப்ரீ கண்டிஷன்ஸ் ஃபார் அன் ஆடிட், and then we should also see what is the objective of the auditor. இப்போ objective of the auditor என்ன? Objective of the auditor is to accept or continue an audit engagement only when the basis upon which it is to be performed has been agreed through two things. ஒன்று வந்து ப்ரீ கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நம்பர் 2 என்னென்னா confirming that there is a common understanding between the auditor and the management and where appropriate with those charged with governance of the terms of the audit engagement. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, வெரி சிம்பிள், தே ஆர் ட்ரைங் டு சே தட் ஒரு ஆடிட்டர் வந்து அந்த என்கேஜ்மெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு 2 விஷயம் அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்பர் 1, ஒரு என்கேஜ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன செக்லிஸ்ட்லாம் இருக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ப்ரீ கண்டிஷன்ஸ் எல்லாம் அதெல்லாம் டிக் பண்ணியாச்சா அதெல்லாம் பாருங்கள். ப்ரீ கண்டிஷன்ஸ்னு கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணதுக்கப்புறமா ஆடிட்டரும் சரி கிளைண்ட்டும் சரி, ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, கிளைண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, விச் மீன்ஸ் அந்த மேனேஜ்மெண்ட் ஒரு TCWG சொல்கிறோம் இல்லையா, அந்த தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் ஒரு அந்த மேனேஜ்மெண்ட்டு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத கிளியர் கட்டாக எழுதிடணும். எழுதிட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நாங்கள் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அப்படி இல்லைனா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அதாவது எந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அது தகுந்ததா இல்லையா அப்படிங்கிற ப்ரீ கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் எல்லா அக்ரிமெண்ட்டும், தட் இஸ் எவ்ரி திங், உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, எல்லாத்தையுமே பேசி தீர்த்துக்கிட்டதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரு ஆகணும். அதுதான் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆடிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து அவங்க ப்ரீ கண்டிஷன்ஸ்னால் என்னென்னு சொல்லிடுறாங்க பாருங்கள். ஆஸ் பர் SA 210 ப்ரீ கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, த யூஸ் பை மேனேஜ்மெண்ட் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க? ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி தான் அவங்களோட அக்கௌண்டிங் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கு அக்செப்டபிளாக இல்லையா அப்படின்னு ஃபஸ்ட்டு யார் டிக் பண்ணணும் செக் பாக்ஸில், வெதர் த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் யூஸ்டு பை த கம்பெனி ஆர் யூஸ்டு பை த கிளைண்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் இட் அக்செப்டபிள் ஆர் நாட், அதை ஃபஸ்ட்டு நான் டிக் பண்ணணும். ஓகேவா? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ரீ கண்டிஷன்ஸ் ஃபார் அன் ஆடிட் என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஆடிட் மே பி டிஃபைன்ட் ஆஸ் a யூஸ் பை த மேனேஜ்மெண்ட் ஆஃப் அன் அக்செப்டபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். எஸ்னா டிக் போடுங்க, இல்லையா நோ போட்டுருங்க அங்கேயே. ஓகேவா? அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அண்ட் வேர் அப்ராப்ரியேட் டு தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் டு த ப்ரிமைஸ் ஆன் விச் ஆடிட் இஸ் கண்டக்டட். ஓகேவா? என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, அதன் பேரில் தான் நம்மளோட ஆடிட்டை கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த புரிதல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த 2 ப்ரீ கண்டிஷன்ஸ் இல்லைனா ஆடிட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரீ கண்டிஷன்ஸில் நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்கௌண்டிங் அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸு எந்த விதிமுறைகளின் படி ஃபாலோ பண்ணி அதை வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் தட் தே ஹேவ் ஃபாலோட், இஸ் இட் அக்செப்டபிள் ஆர் நாட். அக்செப்டபிள்னு டிக் போடுங்க, இல்லைனா நோ போட்டுருங்க. அதுக்கு அடுத்தது த ப்ரிமைஸ் ஆஃப் ஆடிட்டிங். இங்கே பாருங்கள், நாங்கள் ஆடிட் மட்டும் தான் பண்ணுறோம், இன்டர்னல் கண்ட்ரோல் நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு தான். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு தான், அதெல்லாம் எங்கள் பொறுப்பு இல்லை, நாங்கள் செக் மட்டும் தான் பண்ணுவோன்ற கிளியர் கட்டான புரிதல் வந்து கிளைண்ட்டுக்கும் இருக்கணும், ஆடிட்டருக்கும் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஆடிட்டை அண்டர்டேக் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் ப்ரீ கண்டிஷன்ஸ் ஃபார் ஆடிட். ஓகேவா? இப்போது இன் ஆர்டர் டு எஸ்டாப்ளிஷ் வெதர் த ப்ரீ கண்டிஷன்ஸ் ஃபார் அன் ஆடிட் ஆர் ப்ரெசென்ட்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஆடிட்டர் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. நம்பர் 1,
செக் பாக்ஸ் என்னென்ன போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. செக் பாக்ஸ் நம்பர் 1 என்ன தெரியுமா? டிட்டர்மைன் வெதர் த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் இஸ் அக்செப்டபிள். அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற செக்ஷன் 133 படியோ இல்லை கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இல்லை அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இல்லை ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம் ஒர்க்கு, இல்லை நாங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம் ஒர்க், என்ன சொல்கிறாங்களோ அது அக்செப்டபிளாக நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த டிக் பாக்ஸ். நம்பர் 2 என்ன தெரியுமா? அப்டெயின் தி அக்ரிமெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தட் இட் அக்னாலஜஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது கிளைண்ட்டுக்கு அவங்களோட பொறுப்பு என்னென்னு தெரியுதான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்டெயின் த அக்ரிமெண்ட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட்டு தட் இட் அக்னாலஜஸ், அவங்க அக்னாலஜ் பண்ணுறாங்களான்னு பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களான்னு பாருங்கள் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படின்னு அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கீழே மென்ஷன் பண்ணுறோம். நம்பர் 1 நான் சொன்ன மாதிரி ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி கரெக்டான ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்பர் 3 இன்டர்னல் கண்ட்ரோல்னு ஒரு விஷயத்தை அதை டிராஃப்ட்டு டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி மானிட்டர் பண்ணி ப்ரிவென்ஷன் அண்ட் டிடெக்ஷன் ஆஃப் ஃப்ராட் எரர் இதெல்லாம் அவங்களோட வேலை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இதுக்கப்புறம்தான் யூ ஹாவ் டு மேக் ஷுர் தட் டு ப்ரொவைட். அதே மாதிரி அவங்களோட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரீ கண்டிஷன் என்ன, ஆடிட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு 3வது இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் ஆஃப் ப்ரீ கண்டிஷன் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரீ கண்டிஷன் வந்து அவங்க கரெக்டான ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். இல்லைனா அங்கேயே நம்மளால் ஆடிட் பண்ண முடியாது. அது ஓகேன்னா நெக்ஸ்ட்டுக்கு வாங்க. ஃபினான்ஷியல் ப்ரெசன்டேஷன், தட் இஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இதோட ப்ரிப்பரேஷன் ப்ரெசன்டேஷன் மேனேஜ்மெண்ட்டோட பொறுப்பு தான். அதேமாதிரி இன்டர்னல் கண்ட்ரோலில் டிசைனிங்கு இம்ப்ளிமெண்டேஷன், அதுக்கப்புறம் அது ப்ராப்பராக மானிட்டர் பண்ண வேண்டியது, அதில் வந்து ப்ரிவென்ஷன் டிடெக்ஷன், அதுக்கப்புறம் ப்ரிவென்ஷன் டிடெக்ஷன் அண்ட் வாட் யூ கால் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸு ஃப்ராடு, லைக் இது எல்லாமே யாரோட பொறுப்பு? மேனேஜ்மெண்ட்டோட பொறுப்புன்னு மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியுமான்னு செக் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் தென் தேர்ட் ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க? முக்கியமான ப்ரீ கண்டிஷன், ஆடிட்டரோட ஸ்கோப் ஆஃப் ஆடிட் இருக்குல்ல, நான் ஆடிட் பண்ணணும், எனக்கான இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்கணும், நான் கேட்குற அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்கணும், அவங்களோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லார்கிட்டையும் நான் வந்து அன்ரெஸ்ட்ரிக்டடாக எனக்கு வந்து போய் என்கொயரி பண்ணுறதுக்கும் நான் போய் வந்து இன்னும் விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ இந்த 3த்தையும் அவங்க எனக்கு கொடுத்தா தான் என்னால் ஆடிட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரிமைஸ் இருக்குல்ல, இந்த பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, இந்த ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, இது இருந்தால் தான் என்கேஜ்மெண்ட்குள்ளே நம்மளால் போக முடியும். ஸோ வாட் ஆர் த ப்ரீ கண்டிஷன்ஸ் தே டாக்கிங் அபவுட்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூப்பராக இருக்கு பாருங்களேன். ஒரு பிஸ்னஸ் ஒரு என்கேஜ்மெண்ட் நம்ம என்டர் ஆகணும்னா நம்ம சில விஷயங்களை ஃபஸ்ட்டே தெளிவுபடுத்திக்கிறது நல்லதுங்கிறாங்க. ஸோ வாட் ஆர் த ப்ரீ கண்டிஷன்ஸ்? நம்பர் 1 டிட்டர்மைன் வெதர் FRF வந்து இஸ் அக்செப்டபிளான்னு பாருங்கள். நம்பர் 2 make sure that the presentation of financial statements is in accordance with applicable FRF, including where relevant their fair presentation. And then third என்ன சொல்கிறாங்க? இன்டர்னல் கண்ட்ரோல் அது யாரோட பொறுப்பு? மேனேஜ்மெண்ட்டு தான். ஓகே. இட் கன்சிடர்ஸ் நெசசரி டு எனேபிள் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் that are free from material misstatement whether due to fraud or error. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? டு ப்ரொவைட் த ஆடிட்டர் வித் 3 things. என்னது? ஆக்சஸ் டு ஆல் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் விச் மேனேஜ்மெண்ட் இஸ் அவேர். மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவங்க கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் அதை தாண்டி நம்ம ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்குறோன்னா அதையும் they should give to you. And then finally unrestricted access to the persons who is working with the management. இது எல்லாமே கொடுத்தா தான் நான் ஆடிட் பண்ணுவேன்னு சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? யூ ஆர் கோயிங் டு அக்ரி ஆன் டிஃப்ரெண்ட் ஆடிட் டேர்ம்ஸ். அது என்னது? ஆடிட் எங்கேஜ்மெண்ட் லெட்டரில் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஆடிட் எங்கேஜ்மெண்ட் லெட்டர் ஒரு ஆடிட்டர் தான் டிராஃப்ட் பண்ணுவார். அவர் டிராஃப்ட் பண்ணி யார்கிட்ட கொடுப்பாரு? கிளைண்ட் கிட்ட கொடுப்பாரு. 2 பேரும் சைன் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், பக்காவாக எல்லாமே முடிஞ்சிடும். இந்த ஆடிட் எங்கேஜ்மெண்ட் லெட்டரில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஜென்ரலாகவே ஆடிட்டருக்கும் ரொம்ப சேஃபு, மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப சேஃப். பிகாஸ் மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னோ அதில் எழுதியிருக்கோம், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னோ அதில் எழுதியிருக்கோம். ஸோ இட்ஸ் வெரி கிளியர். ஒரு ப்ராப்பரான கான்ட்ராக்ட்டுக்கு இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் என்னென்னலாம் இருக்கணும்? ஃபர்ஸ்ட்டு, வாட் இஸ் தி அப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஆடிட்? நான் ஆடிட் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணுறேன், என்னோடய ஸ்கோப் என்ன, அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஆடிட் என்ன நான் சொல்லிடுறேன். நம்பர் 2 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் தி ஆடிட்டர். ஒரு ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு அதில் மென்ஷன் பண்ணிடுறேன். நம்பர் 3 மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு நான் அதில் எழுதிடுறேன். நம்பர் 4 இந்த FRF யூஸ் பண்ணி தான் நீங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணுங்கிறதையும் நான் அதில் மென்ஷன் பண்ணிடுறேன் ஃபார் ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்.
இதெல்லாத்தையும் நான் சொல்லிவிட்டு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தையும் நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? ரெஃபரன்ஸ் டு தி நான் ஆடிட் ரிப்போர்ட் இந்த ஃபார்மெட்டில் தான் நான் கொடுக்க போகிறேங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி ஐம் ஆல்சோ சேயிங் தட் இது அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் தான் இந்த ஃபார்மெட்டு. சப்போஸ் இஃப் ஐ ஃபைண்ட் அவுட் தெர் இஸ் அ ஃப்ராடு, எரரு, மிஸ்டேட்மெண்ட்டு, மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டு ஆர் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் டெஃபினட்டாக என்னோடய ஆடிட் ரிப்போர்ட் அன்மாடிஃபைட் கொடுக்க மாட்டேன். அப்போ என்னோடய ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் ஆஃப் ரிப்போர்ட்டு மாறுங்கிறதையும் நான் சொல்லிட்டு தான் இது எல்லாத்தையும் சஃபிஷியன்ட் டீட்டெயிலில் நான் அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணும்போது தட் இஸ் கால்ட் அஸ் agreeing the terms of engagement letter SA 210. கீழே அழகாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த என்கேஜ்மெண்ட் லெட்டரில் ஒரு ஆடிட்டர் ஒரு என்கேஜ்மெண்ட் லெட்டரை எப்படி அழகாக டிராஃப்ட் பண்ணுறாரு, என்னென்ன இன்ஃபர்மேஷனாக அதில் கொடுத்துருக்காங்க, எப்படி ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, சப் ஹெட்டிங்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் ஆடிட்டர் அது ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தே ஹாவ் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு, இதுக்கப்புறம் ஃபீஸ் எவ்வளோ, ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் ஆஃப் த ரிப்போர்ட் எப்படி இருக்கும், ஓகே, அப்பான் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எனி ஃப்ராட் ஆர் எரர் இருந்தால் எங்கள் ரிப்போர்ட் எப்படி மாறும், இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்மளோட சிக்னேச்சர் முதற்கொண்டு நம்மளோட மெம்பர்ஷிப் நம்பர், நம்மளோட டெசிக்னேஷன், ஓகே, எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி they'll give you. அடுத்த வீடியோவில் we are going to talk about what happens if the preconditions for an audit are not present. சப்போஸ் அந்த 3 டிக் பாக்ஸில் ஏதோ ஒரு டிக் பாக்ஸு ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டூ ஷேர், subscribe and support us.